சைக்கிள் கேப்ல ஒரு வேலையை பாத்துட்டீங்கல்ல. பாஸ் காமன் மேன் ஷோல ஒவ்வொரு கண்டஸ்டும் பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு அடிச்சுக்கிட்டா, ஆனா டைரக்டா பிக் பாஸ் கூப்பிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லி சம்பவம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை கால் பண்ணி கூப்பிட்டோம் நானா வர முடியாது அந்த அளவுக்கு ஒருத்தர் பேசி வச்சிருக்காரு. யாரு சொல்ற? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 கண்டஸ்டன்ட் இப்படிதான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ள இப்ப பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இருந்து சில பேர் உள்ள வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அது யாரு? அதுக்கப்புறம் நம்ம பிபி டீமே ஒருத்தங்களை கால் பண்ணி கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருக்காரு. அது யாரு? அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல சில சம்பவங்கள் நடுவில் நடந்திருக்கு. அதை நான் கொஞ்சம் சின்னதா பார்த்தலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். அப்படி சொல்லி 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 ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி பட்டு பட்டு பட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப நிறைய நடந்து வச்சிருக்கு. ரைட், அது என்னன்னு வருஷம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் காமன் ஷோல இருந்தே ஆரம்பிச்சோம். இந்த பிக் பாஸ் காமன் ஷோல இப்ப ரீசெண்டா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் காமன்ல போன போது நான் வந்து செம்மையா நான் தான் அங்க ஃபுல்லாவே நான் தான் இருந்தேன். என்ன தவிர வேற யாருமே கேமே விளாடல. ஆனா என்ன செலக்ட் பண்ணல. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் ஜேர்னி கொடுத்து வெளில அனுப்பிட்டாங்க. வேற வழியே இல்லையா? இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஃபுல்லா ஃபேக். அந்த டிஆர்பிக்காக சேனல் என்ன வேணாலும் பண்ணும். எங்களை வச்சு கண்டென்ட் எடுத்துட்டு எங்களை தூக்கி போட்டுட்டாங்க. நாங்க வந்து அங்க வந்து கண்டென்ட் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் நாங்க பண்ணோம். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்க நிறைய டான்ஸ் பண்ணோம், பஸ் டாஸ்க்ல நிறைய பண்ணோம். அதெல்லாம் யாருமே வெளில சொல்லல, வெளியும் காட்டல அவங்க. அதே மாதிரி உள்ள போனா நாங்க பிக் பாஸ்குள்ள போனா என்ன பண்ணுவீங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நாங்க என்னத்த சொல்ல முடியும்? நாங்களே வீடியோ போட்டோம், அப்லோட் பண்ணோம், உள்ள போனோம். அவங்களே கூப்பிடுவாங்களாம், அவங்களே விரட்டுவாங்களாம். என்ன நாயாவது? அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஃபாலோவர்ஸே இல்லை, வெறும் 30,000 தான் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. ஆனா அவங்கள்ட்ட 47,000 ஃபாலோவர்ஸ், 23,000 ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் 1,00,000 ஃபாலோவர்ஸ் இவங்களா இருக்காங்க. அவங்களாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபுளுசர் மட்டும் தான் முக்கியம், நாங்க முக்கியம் இல்லை. நாங்க ஒரு காமன் மேன் இருந்தாலும் நாங்க வந்து 50K ஃபாலோவர்ஸ் வச்சிருப்போம். இப்படிதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல போனாலும் இப்படிதான் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. இதுல பேசுறவங்களாச்சும் சரி ஃபாலோவர்ஸே இல்ல, அவங்க பேசுறாங்க காமன் மேனா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க ஃபாலோவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இவங்க அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து காமன் மேன், அவர் வந்து செலிபிரிட்டி உள்ள இருக்காரு. ரைட், அவங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அது பண்ணோம் இது பண்ணோம் காமன் மேன்ல சேர்க்கல பாக்குறாங்க. இந்த கொஸ்டின் உள்ள போயிருக்கு. அந்த கொஸ்டின்ல வந்து உங்க ஆன்சர் பண்ணாது. பிக் பாஸ்க்குள்ள போய் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க வந்து ஏதாச்சும் சொல்லிக்கலாம், அது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிருக்கலாம். அதுக்கு இவங்க கொஞ்சம் ஆன்சர் தப்பா பண்ணிருப்பாங்க போல. நாங்க பிக் பாஸ் என்ன பண்ணுவோம், கண்டென்ட் தான் கொடுக்க முடியும், வேற நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசுறாங்க. காமன் மேன்ஸ் உள்ள போனாலும் நாங்க பிக் பாஸ்க்குள்ள போயிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பிக் பாஸ்க்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய கொடுப்பாங்க. இவங்களுக்கு தரிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு கொடுக்க, அவங்க செலிபிரிட்டி, அவங்க வந்து ஃபாலோஸ் இருக்காங்க, அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்டே ஃபாலோஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து அந்த ஜட்ஜஸ்க்கு டாஸ்க்கு முன்னாடி நாங்க பஸ் டாஸ்க் நிறைய பண்ணோம், அந்த சேட் டாஸ்க்ல கொஞ்சம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் பண்ணோம், அதுக்கு குரூப் டிஸ்கஸ் அதையும் போடல. அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா பிக் பாஸே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு அவங்க ஃபுட்டேஜ் வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் ஷோ போட மாட்டாங்க. சோ ரைட், விடுங்க, ஏதோ சொல்லிக்கிட்டே இருங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், இந்த சீசன் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த சீசன் இந்த காமன் மேன் ஷோல பாத்துக்கலாம். ஓகே ரைட், இந்த பிக் பாஸ் காமன் மேன்ல இருந்து பிக் பாஸ்க்குள்ள போற கண்டஸ்டன்ஸ் பத்தி பார்த்தலாம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள போறது கன்ஃபார்மே பண்ணிடுற அளவுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா. இவங்க வந்து போறது 100% கன்ஃபார்மே சொல்லலாம். ஏன்னா இவங்க அப்படி உள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இவங்க இப்போ ஃபைனல்ஸ் இதுல போய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லணும். பிக் பாஸ் காமன் ஃபைனல்ல போய் உட்காந்துருக்காங்க. அந்த இதுல இப்போ மக்களால தேர்ந்தெடுத்தா உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தான் ஓட்டு போட்டு யார் உள்ள இழுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஓட்டு போட போறோம். மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க போனா கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணும்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உள்ள போக வச்சிருங்க. இப்ப முனியம்மா உள்ள போறது கன்ஃபார்ம். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற எல்லாமே அவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நான் இப்ப இன்ஸ்டால போஸ்ட் போட்டாட்டு கீழே கமெண்ட்ஸ்ல அவ்வளவு பேர் வராங்க. அண்ட் டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முனியம்மா வருவாங்க, நல்லா இருக்கும், அவங்க வந்து நல்லா ஃபன் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தா அந்த காமன் ஷோல முனியம்மா அந்த ஸ்டேஜ் பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவங்களோட இப்ப வந்த எபிசோட்ல அவங்களோட நல்லா இருக்குன்னு ஏகப்பட்ட வீடியோ சொல்றேன். இந்த வீடியோ நல்லா சொல்றேன். அவங்க உள்ள போனா செம்மையா இருக்கும், செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லலாம். சோ இவங்க போறதுக்கு 100% இவங்க உள்ள போறாங்க. ரைட், அடுத்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும், SS மியூசிக் சுகுமானா அவரு பாத்தீங்கன்னா அவரும் உள்ள போறது கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல அவரு இருக்காரு. நம்ம ஓட்டு போட்டு அவரே உள்ள தள்ளணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப
ஓட்டு மொத்தம் இந்த இதுல வந்து 6 பேர்த்த எடுக்கிறாங்க தான் சொல்லி இப்ப அக்னி பரிட்சை தெலுங்குலையும் சரி மலையாளத்துல 6 பேர்த்த தான் எடுக்க போறாங்க. அண்ட் நம்ம இதுல வந்து எத்தனை பேர்த்த எடுக்க போறாங்கன்னு ஒரு டவுட் இல்ல. 3 ஜட்ஜ் ஹோஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்தும் போது 5 to 10 தான் சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளதான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் உள்ள போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கும் வந்து நிறைய சப்போர்ட் நீங்களே பார்த்திருப்பீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, செம்ம சப்போர்ட் எல்லாம் விடுங்க அப்புறம் அங்க போறோம் இங்க போறோம் செம்ம சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இவரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட், பிக் பாஸ் கவர்மெண்ட் ஷோல இருந்து இவங்க 2 பேர் கன்ஃபார்மே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இப்ப வெளில. ஓகே ரைட், இவங்க தான் அந்த கவர்மெண்ட் ஷோல. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பிக் பாஸ் டைரக்ட் பிக் பாஸ்க்குள்ள போற ஒரு சம்பவம். அது என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு இப்ப கவர்மெண்ட் ஷோல போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, கண்டஸ்டன் உள்ள போயிட்டு மொக்க வந்துட்டு வாங்கிட்டாங்க. இங்க வந்து பிக் பாஸ் டீமே போயிட்டு அடுத்து போன் பண்ணி இங்க வாங்க பிக் பாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன் பேசுவாங்கல்ல இந்த வைரலா இருக்கவங்க, அதே மாதிரி போன் அடிச்சு மொக்க வாங்கிட்டாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இனிமே நம்ம தான், வேற யாரும் இல்ல, பில்லாராம். பில்லாராம் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு போன் பண்ணிருக்காங்க பிபி டீம்ல இருந்து. டீம்ல போன் பண்ணி பிக் பாஸ் ஸ்ட்ரைட்டா வாங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. டக்குன்னு இவர் வந்து நான் எதுக்கே அங்க போன, நானே இங்க டியூ கட்டுற வேலை இருக்கு, இதை விட்டுட்டு அங்க போனீங்க நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வரவே இல்லைன்னு சொல்லி அவங்க போன கால் சொல்லிட்டாராம். அவர் வந்து அதை பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு, நீங்களும் எல்லாம் பாத்துருப்பீங்க. என்னைய போய் பிக் பாஸ்க்கு அந்த ஆடிஷன் அதுக்கெல்லாம் என்னைய போய் கூப்பிடுறாங்க, அங்கெல்லாம் போனா என் வண்டிக்கு டிவி கட்ட முடியாதியா, போய் கால் பண்ணி கூப்பிடுறாங்க, அங்கெல்லாம் நான் வரல சாமி என்னை ஆள விட்டுருங்க, என் வண்டி கடன் வாங்கி வச்சிருக்கேன் டிவி கட்டணும். அண்ட் பிக் பாஸ் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் போல இருக்கு, இருந்தாலும் நான் வரல அப்படிங்கறது தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒர்க் அவர் டியூ அது வந்து அவர் நிறைய இருக்கு. சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் இதுல வரலன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து பிபி டீம் வந்து கூப்பிடுவாங்கன்னு சுத்தமா தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப ஒரு ஓப்பனாக வீடியோ போட்டுட்டாரு, இதனால இவரை கூப்பிடா கொஞ்சம் டவுட் தான். போனா நல்லா இருக்கும். ரைட், திடீர்னு இவரே டக்கு டக்குன்னு ஏதோ மண்டை கல்வி கூட்டு வந்தாங்களாலும் இவர் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஃபன் இருக்கும். எத்தனை குக்கர் வெட்டிக்கும் தெரியாது, ப்ரூத்தூள் எத்தனை தீரும் தெரியாது. ப்ரூத்தூள்ல கேட்டு ப்ரூல பிரியாணி எல்லாமே வந்து ப்ரூலே நடக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த காஃபி தூளை வச்சு ஒரு சம்பவமே நடக்கும். குக்கரும் உங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரைட், இவரு போல எப்படி இருக்கும்? பில்லாராம் ஃபேன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. ஓகே ரைட், இப்பதான் இந்த பிக் பாஸ் பத்தி இதான் அப்டேட் கிடைச்சதுக்கு. இவங்க 2 பேர் பிக் பாஸ் கவர்மெண்ட் ஷோல வந்து இவங்க 2 பேர் உள்ள போறது கன்ஃபார்ம். அண்ட் பில்லாராம் இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து போக போத என்ன இவரால தெரிஞ்சு உள்ள போவாரா அப்படிங்கிற ஒரு இதா இருக்கு. பில்லாராம் வந்து இவரே வேணாம்னு சொல்லியிருக்காரு. இவர் திடீர்னு மனசு மாதிரி போனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பா என்ன நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.